வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 2024வது ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்க போகுது. இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட போகுது, நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். கடந்த சில காலங்களாகவே உங்களுக்கு நேரமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ கடந்த சில வருடங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகி இருந்திருக்கும். அப்போ நிம்மதி இல்லாமல் வந்து சில ரிஷபராசிக்காரவங்க இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இன்றைக்கும் நம்மளை பண்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. கடந்த காலத்தில் செய்த தவறுகளை எல்லாம் இனிமேல் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த ஆண்டு வந்து உருவாக்கும். கடந்த காலத்தில் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. நிம்மதி அப்படிங்கிறது வந்து இருந்திருந்திருக்காது. எத்தனை வழியில் பிரச்சனைகள் வரணுமோ, சிரமங்கள் வரணுமோ, சிக்கல்கள் வரணுமோ அத்தனை வழியிலிருந்து வந்திருந்திருக்கும். இதனால் மனம் உடைஞ்சு போகிற மாதிரியான நிகழ்ச்சிகள் பல நேரங்களில் வந்து உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். அப்போது சிலர் நேரத்தில் வந்து உட்காந்து ஓன்னு அழலான்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கும். சிலரெல்லாம் வந்து அழுதுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே, நம்ம நினச்சது நடக்கலையே அப்படின்னு சொல்லி மனசு வந்து இறுகி போயிருந்திருக்கும். அதனால் கடந்த சில வருடங்கள் எல்லாமே நமக்கு சோதனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் வந்து இருந்தது. ஆனால் இந்த 2024வது ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு கிரக பயிற்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. பெரிய கிரக மாற்றங்கள் எதுவும் இந்த ஆண்டில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ராகு பகவான் 11லேயே இருப்பார், சனி பகவான் 10லேயே இருப்பார், குரு பகவான் வந்து 12வது ராசியிலையும் இருப்பார். ஏப்ரல் மாத கடைசியில் உங்களுடைய ராசிக்கே வந்து வந்துடுவார். ஜென்ம குருவாக வந்து வருவார். அப்போ இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பான ஆண்டாக வந்து அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அப்போ இந்த ஆண்டில் நம்ம நினச்சது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நினச்சது நடக்கும். உங்களுடைய கனவுகள் வந்து பலிக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம வாழ்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். எத்தனையோ பேர் வந்து நமக்கு வந்து துன்பத்தை கொடுத்துருந்துருப்பாங்க, துயரத்தை கொடுத்துருந்துருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த ஆண்டில் வந்து உங்களை விட்டுட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால் நல்ல உறவுகள் வந்து உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். கெட்ட உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த ஆண்டு பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு ஒரு அருமையான ஆண்டாகவும் அற்புதமான ஆண்டாகவும் அமையப்போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்ப்போங்க. தொழில் வந்து மிகவும் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சிலருக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற தொழிலை மேன்மைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். சிலர் வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். தொழிலில் இருக்கிறதுக்கான பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். தொழிலில் போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகிடும். இதுவரைக்கும் ஓடாத தொழிலும் இனிமேல் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்கினா கூட அந்த தொழிலில் வந்து ஏற்றமும் நல்ல லாபமும் அடையிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குங்க. அதனால் தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கடந்த காலத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அப்போ உத்தியோகத்தில் வந்து மேன்மை அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையா இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே
இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் சில ரிஷபராசிக்காரவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சிலருக்கு விரும்ப தகுந்த பணியிட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும். அதனால் தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இந்த 2024 ஆண்டில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. சரி, பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த சில வருடங்களாகவே பணத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த பண வரவு அப்படிங்கிறது வந்து சரியாக வந்து உங்களுக்கு இல்லை. நீங்களும் உழைச்சி தான் பார்க்குறீங்க, முன்னேறணும்னு சொல்லி முயற்சி பண்ணி தான் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வருமானங்கள் வந்து இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காது. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றங்கள் வந்து இதுவரைக்கும் கிடைச்சிருந்திருக்காது. ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வந்து இந்த ஆண்டு வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய இருக்குங்க. நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே எதுவுமே வீண் போகாது. நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2024 ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற தட்டுப்பாடுகள் எல்லாமே சிலருக்கு விலகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். பொருளாதாரத்தில் மிகுந்த உன்னத நிலையை வந்து அடையலாம். அப்போ பண கஷ்டம்ங்கிறது இந்த ஆண்டு வந்து இருக்காது. அதனால் இந்த ஆண்டு வந்து சிறப்பான பண வரவை வந்து தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பண வரவு சிறப்பாக இருக்கிற போது கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கடன் காட்சிகள் எல்லாமே விலகிறதுக்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ கடன்கள் வந்து அடையும். கடனால் ஏற்பட்ட கலக்கங்கள் வந்து உங்களுக்கு விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் செல்வமும் செல்வாக்கியத்தோடும் வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அமைய போகுதுங்க. நோய் நொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய லெவலில் நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்போ உடல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நினச்ச மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படிக்கலாம், நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்கலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பும், சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதனால் மாணவர்களுக்கு மிகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து அமையப்போகுது. பெண்களுக்கும் ஏற்றமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு வந்து அமையப்போகுதுங்க. பெண்கள் வகையில் ஏற்கனவே பல சிரமங்களை வந்து அனுபவிச்சிருந்திருப்பீங்க. அப்போ பெண்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து இருந்தால் கூட மிகப்பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்கள் வந்து ஏற்படலை. ஆனால் இந்த 2024 பலவித முன்னேற்றங்கள் பெண்களுக்கு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. அப்போ பெண்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. பெண்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. ஆக இந்த 2024 ஆண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குறை அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஏன்னா 11வது ராசியில் வேறு ராகு பகவான் வேறு இருக்கார். அப்போ ராகு வந்து நல்ல முன்னேற்றத்தை தரணுங்கிற ஒரு விதி இருக்குது. அப்போ ராகு பகவான் நல்ல முன்னேற்றத்தை வந்து தருவார். இதுவரைக்கும் நீங்கள் தோல்விகளை சந்திச்சிருந்தா கூட இனிமேல் தோல்விகளை சந்திக்காமல் வெற்றிகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. எத்தனையோ ஆண்டுகள் இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்திருந்திருப்பீங்க. ஆனால் எந்த ஆண்டுலையும் மிகச்சிறப்பான பலன்கள் வந்து ஏற்பட்டிருக்காது. அப்போ இவ்வளவு நாள் நடக்காத மிக சிறப்பான பலன்கள் இந்த 2024 ஆண்டில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ரிஷபராசி நண்பர்களே.